கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நன்மையான காரியங்களை பார்ப்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இங்கே அநேகருக்கு சாட்சி கொடுப்பீங்க. ஏசப்பா எங்கள் வாழ்க்கையை மாற்றினார், ஜீவ வார்த்தையை கேட்டோம், அதில் இணைந்து நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர்களுக்கு நன்மை செய்தார் என்று அநேகருக்கு இங்கே சாட்சியாக மாற போகிறீங்க. அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கலங்காதீங்க. இந்த நாளின் ஜீவ வார்த்தையை கேட்போமா? யோபு 8:22 உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். இந்த ஜீவாத்தின் தலைப்பு பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். இந்த பூமியில் வாழும் பொழுது எல்லாரையும் நேசிக்க மாட்டாங்க. நேசிக்கிற மக்கள் குறைவாகத்தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு காட்டிலும் சில நேரத்தில் எதிர்க்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்யும்போது அவர் எதிர்த்த, பகைத்த ஒரு கூட்டம் இருந்தது. அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய அற்புதத்தை நம்பல, அப்படியே அவருக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் தேவனுக்காய் வல்லமையாய் எழும்பி பிரகாசித்து ஒளி செய்த தேவ மனிதருக்கு விரோதமாய் பலர் பலவிதமான காரியங்களை பேச ஆரம்பித்தாராங்களாம் எதிராக. ஒரு நாள் தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்தார். அவனை சொன்னார், அங்கே பார், 90% மக்கள் உன்னை நேசிக்கிறாங்க, ஊழித்து நேசிக்கிறாங்க. ஒரு 10% தான் எதிராக பேசுகிறாங்க. நீ பயப்படாத. நான் ஊழிச்ச நாட்களும் அப்படித்தான் இருந்தது அப்படின்னு ஆண்டவர் பேசி தேற்றினார். அவன் தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களை பகைக்கிற கூட்டம் கர்த்தரால் வெட்கப்படுத்தப்படும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதமும் எதுவும் வாக்கியாதே போன்னு சொல்லி இருக்கிறாரு. பாகம் 28:7 உனக்கு விரோதமாய் ஒரு வழியை வருவார்கள், 7 வழியை ஓடி போவார்களாம். பகைக்கிறவங்கள கர்த்தர் பார்த்து கொள்வார், எதிர்க்கிறவங்கள கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. உங்களை பகைக்கிறவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் கிரியை செய்த பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகளை காரணமில்லாமல் பகைக்கிற கூட்டம் இருக்கோம்னா இங்கே கண்ணோக்கி பாருங்கள். சோர்ந்து போகக்கூடாது. வார்த்தையினால் பேசி பகைக்கிறவங்க இருக்கலாம், செயல்னால் பகைக்கிறவங்க இருக்கலாம், எதிராக உன்னை வாழ விட மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு எதிராக போராடுகிற மக்கள் இருக்கலாம். அவர்கள் நடுவில் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். பகைக்கிறவர்களை நீர் தொடும். நம்முடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்களை நீர் தொடும்படியாக நம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும். ஆண்டவரே, சமாதானத்தை கொடும். தேவையில் நிற்கிற மக்களுக்கு தேவைகளை சந்தித்து கொடும். எதிர்காலத்துக்கு ஒரு நன்மையை செய்யும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அவன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.